பெருங்காயிலே பொறையறதுன்னு நினைச்சேன். நீதான் உட்காந்து கரிச்சு கொட்டிட்டு இருக்க போல இருக்கு. இந்த பரடி எனக்கு வடிச்சு கொட்டி தான் பழக்கம், யாரையும் கரிச்சு கொட்ட தெரியாது. ஆமா, நீ வடிச்சு கொட்டிட்டு இருக்க, நான் தண்டமா உட்காந்து சாப்பிட்டு இருக்கேன் பாரு. டெஃபினெட்லி. நீ வாய மூடு. ஓகே. அதானே? இப்ப எதுக்கு நீயே வந்து என்ன வம்புக்கு இழுத்துட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு உன்னை இதோட விட்டுருக்கனே நினைச்சு சந்தோஷப்படு. செய்யறதையும் செஞ்சுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி எப்படி உட்கார்ந்து இருக்க பாரு. என்ன புருஷன் மேல பாசமா? அப்படியே ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி வாசலே எட்டி பாத்துட்டு இருக்க. வருஷா வருஷம் அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு அப்புறமும் எப்படி அவர் உடம்பு தாங்கும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப என்னமோ புருஷன் மேல அக்கறை இருக்கிற மாதிரி மூஞ்சிய அப்பாவியா வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க நீ. அவனுக்கு இதோட காரியத்தை பண்ணி தலைமொழிகிடலாம் நினைச்சு எங்க அதெல்லாம் செஞ்சுட்டா எங்க இவ நிம்மதியா இருந்துருவாளோ, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷப்பட்டுருவாளோன்னு நினைச்சிட்டல. அடேங்கப்பா, எவ்வளவு அழகா காய் நகர்த்தி அவளை உள்ள இறக்கி விட்டு நீ நினைச்சத சாதிச்சிட்டல்ல. இப்ப உனக்கு குதூகலமா இருக்குமே, மனசு சந்தோஷமா இருக்குமே. ஓடி போன உன் பிள்ளையே உன்னை தேடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்த மாதிரி மனசு குளுகுளுன்னு இருக்குமே. அதானே நீ எதிர்பார்த்த? உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுமா. நீ ஏண்டா ஒண்ணும் பேசாம இருக்க? ஏன் உன் பாட்டி நீ ஒண்ணு கேட்க மாட்டியா? அவங்களுக்கு தான் நம்மள பிடிக்காம போயிடுச்சே. வெளியூர்காரங்க மேலதான் அன்பு பாசம் எல்லாம் பொழிவாங்க. பாட்டி, நீங்க எங்களை விட்டு கொடுக்குறீங்க, எங்களால அப்படி இருக்க முடியாது. இந்த டெய்லர் வேற எப்ப பார்த்தாலும் போன பண்ணிட்டு இன்னும் ஜாக்கெட் தைச்ச பாட்டக்கா. யாருக்கா? டெய்லரா? ஆமா, வேற யாரு? ராணி எலிசபெத் டெய்லரோன்னு நினைச்சேன். என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? பின்ன நீ என்ன பாரதி ராஜா படத்துல வர பாட்டி மாதிரி ஜாக்கெட்டே போடாமலையா இருந்த? சம்பந்தமே இல்லாம ரொம்ப சலிச்சுக்கிறியே. அவர் படத்தை எல்லாம் நீ பாத்திருக்கேடி? அப்ப டெய்லர் தான். வெளிநாட்டுல இருந்து என் மாவன் வைத்து பேத்தி எனக்கு கால் பண்றா. பண்ணுவா பண்றாளமே. பண்ணான்னா பண்ற கைய உடைச்சு அடுப்புல வச்சா பண்ணுவா. இந்த எகத்தால பேச்சுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் அப்படி ஒருத்தி வரத்தான் போறா. நர்மதா பாட்டி, நல்லபடியா ஊருக்கு போய் சேர்ந்துட்டியாமா? சாயந்தரமே நான் வந்துட்டேன் பாட்டி. சரி, உங்க பொண்ணு என்ன சொல்றாங்க? அவளுக்கு என்ன, வாய்க்கு வந்த மாதிரி எதையாவது ஒன்னு சொல்லிட்டே இருப்பா. என்னதான் ரொம்ப திட்டி தீர்த்திருப்பாங்களே. அதனால என்ன, திட்ட திட்ட திண்டுக்கல்லு, வைய வைய வைரக்கல்னு இருந்துட்டு போக வேண்டியதான். அம்மா, தாத்தா என்ன சொன்னாரு? இன்னும் அவர் வரலம்மா. என்ன சொல்றீங்க? இன்னுமா அவர் வரல? யார் கேக்குறது? அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துக்கிட்டு என்ன வீட்டுக்கு வரல. என்ன பாட்டி சொல்றீங்க? அவருக்கு அவரே தண்டனை கொடுத்துப்பாரா? என்னம்மா செய்யறது, என் பையன் மேல பழிய போடுறாங்க. அத நம்பி அவரு இத மாதிரி எல்லாம் பண்றாரு. ஐயோ பாட்டி, கேக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அத சொன்ன நீயும் வருத்தப்படுவ. விடு, எல்லாம் என் தலை விதி. கடவுள் பண்ணாதத காலம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. எப்ப எல்லாம் தீரும்னு தான் தெரியல. நான் எல்லாத்தையும் சீக்கிரமே மாத்துறேன் பாட்டி. நாம எல்லாரும் ஒரே குடும்பமா, ஒரே பெரிய ஃபேமிலியா ஒன்னா இருக்கிற மாதிரி மாத்துவேன். நர்மதா. சொல்லுங்க பாட்டி. ஆமா, நீ எப்ப வருவ? நாளைக்கு கிளம்பிடுவேன் பாட்டி. ஏமா, கூட 2 நாள் இருந்துட்டு வர வேண்டியதானே? அப்பா அம்மா எல்லாம் சந்தோஷப்படுவாங்கல்ல. பாட்டி. சரிம்மா, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சொல்லுப்பா. நான் அப்பவே சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா அப்ப இருந்த சூழ்நிலையில எதுவும் பேச முடியல. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாது.
அதான் உங்ககிட்ட சொல்லாமேன்னு. உனக்கு தான் ஒரு மாப்பிள்ளைய பார்த்திருக்கேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க.